ஏரியாவை நீங்கள் டைனிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 6 மெம்பர் ஒரு ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டைனிங் ஏரியா செட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் தான், ஆனால் லிஃப்ட் இல்லை. உங்கள் வீட்டில் ஏஜ்டு பர்சன் நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லை லிஃப்ட் வச்சு பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடு செட் ஆகாது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன மாடலில் இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த வீடை வாங்குறீங்க அப்படின்னா இது எல்லாமே டோட்டலாகவே நீங்கள் சேஞ்ச் பண்ணி புதுசாகவே மாற்றிக்கலாம். கிச்சன் நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் வந்துடுவாங்க உங்களுக்கு. அது 50% வந்து உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துடும். இப்போ இருக்க பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடிஎஸ் அந்தளவுக்கு வருமானது எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாகவும் இன் ஃபியூச்சரில், இன்றைக்கி இல்லைனாலும் இன் ஃபியூச்சரில் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாகவும் தாராளமாக மாறும். இந்த வீட்டோட ப்ரைஸ் லாஸ்ட் ஆஃப் ஃபைனலாக ஆல்ரெடி நம்ம பில்டப் ஏரியா எல்லாமே பார்த்தாச்சு. இந்த வீட்டோட ஓனர் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அகம் ப்ராப்பர்ட்டிஸ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் யுவராஜ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாடம்பாக்கமில் இருக்க ஒரு 2 BHK செமி ஃபர்னிஷ் ரீசேல் அப்பார்ட்மெண்ட்டை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்றுமே உங்களுக்கு வந்து சேருங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சைட்டோட லொக்கேஷன் கொண்டோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கம் சிவன் கோயில் எல்லாருக்கும் தெரியும். சிவன் கோயில் தாண்டிங்கன்னா கோழிப்பண்ணை ஸ்டாப் இருக்கும். அந்த ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 200 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. எக்ஸாக்டாக இன்னும் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு இந்த வீட்டோட எலிவேஷன் ஃபுல்லாகவே பார்த்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் ரோட்லேயே ஆன் ரோட்லேயே இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தான். நீங்கள் வந்து இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக சிவன் கோயில் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு கனெக்ட் ஆகுது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நமக்கு அகரம் தென் ரோடு தெரியுங்களா, அந்த ரோடுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் ஆகுதுங்க. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா அன்னையர் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது பிளாட் தான் அன்னையர் ஸ்கூல். சரி வாங்க அப்படியே ஒன்றா உள்ளே போய் பார்த்துடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 12 இயர்ஸ் ஆகுது. ஸோ அந்த டைமில் ரெட் பிரிக்ஸில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து A4 தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கான கார் பார்க்கிங் இது பார்த்திங்கன்னா ஒரு 3 பைக் நிறுத்தியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இல்லாமல் ஒரு 4 சீட்டர் கார் தாராளமாக பார்க் பண்ணலாம். வாங்க இப்போ ஒன்றா நான் மேலே போய் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இந்த பாருங்கள் ஸ்டெப்ஸ் ஏறினோடனே அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் இந்த வீடு தான் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. சேஃப்டி கிரில் கேட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே வாங்க ஃபுல்லாக வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நமக்கு வந்து இது டீக் வுட்டில் தான் போடலாங்க, நார்மல் வுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா. நீங்களே பாருங்கள், லிவிங் ஏரியா நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக பெரிய லிவிங் ஏரியாவாக லிவிங் ப்ளஸ் டைனிங்காக கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் வந்துடும். அது மட்டும் இல்லைங்க, நமக்கு இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு விண்டோஸுமே கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக, ஏர் சர்க்குலேஷனுக்காக நல்லாவே இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் டிவி யூனிட் செட் பண்ணிக்கலாம். நமக்கு 3 ஃபேஸ் EB கனெக்ஷன் வந்துடும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் வாங்க. இது ஃபுல்லாகவே நீங்கள் லிவிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல லிவிங் ஏரியாவில் நமக்கு ஒரு வாஷ் பேஷனுமே கொடுத்துருக்காங்க. லிவிங் ப்ளஸ் டைனிங் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ஏரியாவை நீங்கள் டைனிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 6 மெம்பர் ஒரு ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டைனிங் ஏரியா செட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. இவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதால இங்கே சிஸ்டம் டேபிள் போட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃப்ரிட்ஜும் வச்சுருக்காங்க. நீங்கள் எங்கே வைக்கணுன்றது கூட இல்லை, இங்கேயும் நமக்கு அதனால் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சன் நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் வந்துடுவாங்க உங்களுக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல அவங்க பூஜை ரூமாக செட் பண்ணிருக்காங்க. நீங்கள் எப்படி வேணுன்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் வெஷல் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சைடில் பக்கத்து வீடு இதை பாருங்க, நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கான ஸ்பேஸ் அதை கவர் பண்ணி வச்சுருக்காங்க. செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே நமக்கு வுட் ஒர்க்கில் கவர் பண்ணியிருக்காங்க. கிச்சன் மட்டும் இல்லைங்க, நமக்கு பெட்ரூம்லேயும் வுட் ஒர்க்கில் பண்ணிருக்காங்க. அப்படியே ஒன்றா பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியா ஹாலில் இருக்க ஒரு காமன் ரெஸ்ட் ரூம். அப்படியே பாருங்கள், 6 அடி வரைக்குமே நமக்கு வால் டைல் கொடுத்துருக்காங்க. லைட்டு அந்தளவுக்கு பவராக இல்லை, உங்களுக்கு அந்தளவுக்கு தெரிதான் தெரியல. 6 அடி வரைக்குமே வால் டைல் கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட் வந்துடும், ஹீட்ரு பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் தாங்க வந்துடும். இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு பெட்ரூம்.
ஆக்சுவலாக ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் நமக்கு விண்டோ எல்லாமே வந்துடும். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10க்கு 11 சைஸில் ஒரு காம்பேக்டான சைஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிங் சைஸ் பெட் போடுறதாங்க போட்டுக்கலாம். இங்கேயுமே உட்வர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பண்ணது. ஒரு உள்ள அவங்களோட திங்ஸ்லாம் இருக்குது, அதனால காமிக்க முடியல. இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன மாடலில் இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த வீடை வாங்குறீங்க அப்படின்னா இது எல்லாமே டோட்டலாகவே நீங்கள் சேஞ்ச் பண்ணி புதுசாகவே மாற்றிக்கலாம். இந்த வீட்டோட பெட்ரூம் இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1018 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா வந்துடும். யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 537 ஸ்கொயர் ஃபீட், அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆல் கிரவுண்ட் 50% வந்து உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துடும். இப்போ இருக்க பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடிஎஸ் அந்தளவுக்கு வருமானது எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாகவும் இன் ஃபியூச்சரில், இன்னைக்கு இல்லைனாலும் இன் ஃபியூச்சரில் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாகவும் தாராளமாக மாறும். ஸோ யூடிஎஸோட வேல்யூ நீங்கள் பார்த்து வாங்கணும். யூடிஎஸ் அதிகமாக இருக்கிறதால தான் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வீடியோ எடுத்து உங்களுக்காகவே நம்ம போடுறோம். வாங்க இதோட ப்ரைஸை உள்ளே பார்த்துட்டு நான் லாஸ்ட்டாக சொல்லிடுறேன். இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. இந்த பாருங்க, இங்கே ஒரு பெட்டு போட்டிருக்காங்க. இதுவே நீங்கள் கிங் சைஸ் பெட்டு போட்டாலும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக தான் இருக்கும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுருக்காங்க. இங்கே வந்து நம்ம செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே உட் ஒர்க்கில் கவர் பண்ணிருக்காங்க. இதை நீங்கள் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து பார்த்த உடனே என்ன தோணுச்சுன்னா, இந்த வீடு வந்து ஒரு 13 இயர்ஸ் ஓல்டு பில்டிங், ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவுட்டரில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபுல்லாகவே வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக ஆகிடும், புது பில்டிங் மாதிரி ஆகிடும். பட் உள்ளே வந்து இன்டீரியரில் கொஞ்சம் சேஞ்சஸ் நீங்கள் பண்ணால் இந்த வீடு சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவங்க இதை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வேணால் இந்த ஸ்பேஸை ஓப்பன் பண்ணி, இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறதால இதை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு சின்னதாக ஒரு சர்வீஸ் ஏரியா இல்லை ஸ்டோரேஜ் ரூமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நமக்கு அட்டாச் பாத்ரூம் வரும். சரி, அந்த பாத்ரூம் பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்குது. 7 அடி வரைக்குமே வால் டைப், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் பாயிண்ட்டுமே வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் உங்களுக்கு கிளாஸ் செட் எல்லாமே வந்துடும். அவ்வளோதாங்க, இந்த வீட்டை ஃபுல்லாகவே நம்ம ரிவ்யூ பண்ணியாச்சு. உங்களுக்கு ஒன்றுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அவங்க உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நம்மளை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கீங்க. நம்ம வந்து என்ன இருக்கோ அதை தான் நம்ம வீடியோ எடுத்தும் போடுவோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான், ஆனால் லிஃப்ட் இல்லை. உங்கள் வீட்டில் ஏஜ்டு பர்சன் நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லை லிஃப்ட் வச்சு பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடு செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்க தந்தால் வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு 13 இயர்ஸ் ஓல்டு, 12 இயர்ஸ் ஓல்டு ப்ளஸ் ரெட் பிரிக்ஸில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ரிவர்ஸ் ஹேண்ட் தான். இந்த வீட்டோட ப்ரைஸ் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஆல்ரெடி நம்ம பில்டப் ஏரியா எல்லாமே பார்த்தாச்சு. இந்த வீட்டோட ஓனர் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 42 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ஸ்லைட்லி ப்ரைஸ் நெகோஷியபிள். நீங்கள் லோன் போகிறதா இருந்தாலும் 80% வரைக்கும் லோனுமே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் இதை மிஸ் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க, சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தொடர்ந்து இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.